சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஒன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, பாசிப்பயிறு, உருளைக்கிழங்கு, தேங்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய், கசகசா, பொட்டுக்கடலை, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு. ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருங்க. என்னென்ன பொருட்கள் அரைக்கிறதுக்கு தேவைங்கிறத பார்க்கலாம். உங்கள் மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பச்சை மிளகாய், கசகசாவை தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெரிய வெங்காயம், பூண்டை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கிறதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, சுவையான கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.